கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா டாக்டர் கிட்டே ரொம்ப கெஞ்சிட்ருக்காங்க. டாக்டர் ப்ளீஸ் இந்த விஷயத்த அத்தைக்கிட்டையும் வரன்கிட்டையும் சொல்லிடாதீங்க, என்னோட வாழ்க்கையே போயிடும். எனக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி போய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. 5 வருஷமாக குழந்தை இல்லைன்னு அத்தை அருணுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள், என்னோட வாழ்க்கையே போயிடும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்கள் அத்தைக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஐஸ்வர்யா, ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட குழந்தை பெற்றுக்கலாம், அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னால் அவங்க கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அபிராமியும் அருணையும் உள்ளே கூப்பிடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, டாக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க அபிராமி அருணும், குழந்தையோட க்ரோத் எப்படி இருக்குது, நல்லா செக் பண்ணிட்டு அப்படின்லாம் கேட்டுட்ருக்க, அவங்க வந்துட்டு ஐஸ்வர்யாவோட வயிற்றில் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே அருண் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னைக்காவது உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்காவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கேனா அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது அன்றைக்கி அம்மா விஷயத்தில் நீ குழந்தை மேலே சத்தியம் பண்ணது கூட போய் தான், அப்போது அம்மா விஷயத்தில் உனக்கும் பங்கு இருக்குது தானே, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு அபிராமி அருணும் மாற்றி மாற்றி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இதோட நீ வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அருணும் அங்கேருந்து வெளியில் வராங்க. ஐஸ்வர்யா பின்னாடியே போயிட்டு அபிராமியோட காலில் விழுந்து, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், இது இனிமேல வந்து இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. அம்மாவோட காலை விட போறியா இல்லையா அப்படின்னு அருண் வந்து கத்திட்டு இருக்காங்க. இப்போ அபிராமி வீடு ஒழுங்காக என் முகத்திலே முழிக்காத, வீட்டுக்கும் வரக்கூடாது நீ அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்ல, இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஐஸ்வர்யாவுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும். ஐஸ்வர்யா இல்லை நான் விட மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அபிராமி, ஐஸ்வர்யா என்னாச்சு கனவா அப்படின்னு கேட்க, இல்லாத சும்மா தான் கண்ணை மூடினேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. டாக்டர் வந்து உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்வர்யா கனவில் என்னெல்லாம் நினச்சாங்களோ அது எல்லாமே அப்படியே நடக்குது. போன உடனே டாக்டர் வந்துட்டு சரி நான் பேசினா லேட் ஆகிடும், அதனால் முதல்ல உன் மருமகளை வந்து செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எப்படி கனவில் வந்துச்சோ அதே மாதிரியே வந்து ஐஸ்வர்யாவை வந்துட்டு என் வயிற்றில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதனால் பயந்துக்கிட்டு தான் இப்படிலாம் சொன்னேன் அப்படிலாம் வந்து கனவில் வந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்போது வந்து டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் நான் அவங்கக்கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் சொல்லாதீங்க, என்னோடய வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே கதை வேறு மாதிரி மாறுது. ஐஸ்வர்யா வந்துட்டு டாக்டர் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, என்னோடய வாழ்க்கையே போயிடும், என்னோடய வாழ்க்கையை உங்ககிட்ட தான் இருக்குது, இந்த விஷயத்தை நான் அப்புறமா பொறுமையாக அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல, டாக்டர் வந்துட்டு இல்லை நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன், அவங்க ஒன்று எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ அதை நினச்சி பயப்படாத, நான் அபிராமி கிட்ட சொல்கிறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப வந்து ஐஸ்வர்யா கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யா அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்து அப்படியே கழுத்தில் வச்சிடுறாங்க. நீங்கள் மட்டும் உண்மையை சொன்னீங்க, கண்டிப்பாக நான் இங்கேயே கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து டாக்டர் வந்துட்டு நர்ஸ்க்கு கால் பண்ணி அபிராமியும் அருணையும் வந்து உள்ளே வர சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக வந்து அப்போ தான் வந்து ஐஸ்வர்யா கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டிகிட்ருப்பாங்க அந்த டாக்டரை. அப்போது அபிராமி வந்துட்டு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணலான்னு வரும்போது அவங்களுக்கு கால் வரும். அப்போது வந்து மிரட்டிகிட்டே இருக்காங்க. கால் பேசி முடிச்சதுக்கப்புறமா டோர் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக அந்த கத்தி எடுத்து மறைச்சிடுவாங்க. அபிராமியும் அருணும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே வந்துட்டு என்ன தக்ஷாயினி செக் பண்ணிட்டியா, குழந்தையோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. இப்போ அருண் வந்துட்டு எப்படி இருக்குது டாக்டர், டெலிவரியும் நீங்கள் தான் பார்க்கணும், நாங்கள் செக்கப் வேணால் வேறு இடத்துல பார்த்துக்குறோம், டெலிவரி நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கு. எப்படி இருக்குது குழந்தை, க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட முகத்தை வந்து பார்க்குறாங்க. அபிராமி, என்ன ஐஸ்வர்யா ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போ ஐஸ்வர்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு ஐஸ்வர்யா அந்த மாதிரி மிரட்டினதுனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமியும் அருணையும் வந்து கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க, ஒரு சில செக்கப்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பிட்டு டாக்டர் வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உனக்காக தான் வந்துட்டு நீ கழுத்தில் வந்து கத்தி வச்சு மிரட்டினதுனால வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து உண்மையே சொல்லலை, ஆனால் நீயே ஒரு டைம் பார்த்து அவங்கக்கிட்ட வந்து உண்மையே சொல்லிடணும், அப்படி நீ சொல்லலைன்னா நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் வந்து சரியான நேரம் பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
ரியா வந்துட்டு கோவிலுக்கு வந்திருப்பாங்க. கோவிலுக்கு வந்த உடனே அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்து கோவிலுக்கு வந்திருப்பாங்க. வந்த உடனே வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. என்ன, நான் உன்னை கோவிலுக்கு தானே வர சொன்னேன், இன்னும் வரலையா? இதுக்கு முன்னாடி தான் என்னோட பேச்சை நீ கேட்கல, இப்போவும் கேட்க மாட்டியா? என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச, இங்கே பாரு, உன் இஷ்டத்துக்கு பேசாத, நான் இப்போவும் கோவிலுக்கு வந்துட்டேன், கோவிலில் தான் இருக்கேன், உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாவும் உள்ளே வராங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக அங்கே நின்றுட்டுருக்காங்க. அதே கோவிலுக்கு வந்து மீனாட்சியும் மைதிலியும் வந்திருப்பாங்க. கோவிலை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.